தெரியவில்லையே. மறுநாள் ஆமா கொண்டு போறாங்க. ஆமா கொண்டு போகும் பொழுது தம்பி பொண்டாட்டி தலையில பால் குடம். யார் தலையில? யார் தலையில? தம்பி பொண்டாட்டி தலையில பால் குடம். ஆமா. அம்மா வேளம்மா அம்மா தலையில தயிர் நெய். கடந்து வரும்போது நடு ஆத்துக்கு வந்திருக்காங்க. ஆமா. அதே இடத்துல மறுபடியும் ஆமா பால் கொட்டுகின்றது. பார்த்தார். ஆமா வேளம்மா அம்மா. ஆமா. அப்ப இது சரியா படல என்று நேத்து நம்ம கொண்டு வந்தோம் கொட்டுச்சு. இன்னைக்கு இவா கொண்டு வரா, இன்னைக்கும் கொட்டுச்சு. அப்ப ஏதோ ஒண்ணு இருக்கு. ஆமா என்று சொல்லி இந்த வேளம்மா அம்மா உடனடியாக வேளப்ப யாதவரிடத்திலே வந்து சொல்ல அது என்னவாக இருக்கும் என்று ஆமா சொல்லி ஆமா இருக்கும்போது திருத்தும்போது பார்த்தார். ஆமா அண்ணாச்சி ஆனால் அந்த வழியாக வரும்போது ஆமா வேளம்மா அம்மாள் ஆமா பார்த்தார். பாலை கொண்டு போனாங்களா? ஆமா. கொண்டு போகண்டான்னு சொன்னதுதான். என்னையா கொண்டு போகண்டான்னு சொல்லுதீங்க? ஆமா. இனிமேல் ஆமா கொண்டுட்டே போக மாட்டேன், நான் அங்கேயே இருந்துகிடுதேன் என்று ஆமா மறுநாள் தம்பி பொண்டாட்டி கொண்டு சொல்ல ஆமா அந்த பாலும் ஆத்துக்குள்ள நடு ஆத்துல அதே இடத்துல கல்லு தட்டிச்சு கொட்டிட்டு ஆமா பார்த்தார் வேளப்பையாதவர். ஆமா என்ன ஏதுன்னு தெரியவில்லையே என்று சொல்லி அந்த பெரியவர்கள் ஊர் பெரியவர்கள் அழைத்து கொண்டு அவரது சகோதரர்களை அழைத்து கொண்டு என்ன இன்னைக்கு ஆமா என்னைக்கும் போல பால் குடத்தை உன் தலையில வை நீ ஆமா ஆத்துக்குள்ள இறங்கி நட நான் கரையில நிக்க ஆமா என்ன நடக்குன்னு பாப்போம் என்று சொன்ன உடனே ஆமா சகோதரிகளை அழைத்து கொண்டு ஊர் பெரியவர்களை அழைத்து கொண்டு வேளப்பையாதவர் ஆமா வேளம்மாள் இடத்திலே தலையில ஆமா பால் குடத்தை வைத்தார். அவர்கள் நடந்து வரும்போது அங்க என்ன என்னையா நடக்கின்றது? ஆத்து பக்கம் இறங்குறாங்க. ஆமா இறங்கிய உடனே முதல்ல 3 நாள் ஆமா எப்படி கல் தட்டி ஆமா பால் கொட்டிச்சோ அந்த இடத்துல கொட்டிச்சோ அதே மாதிரி ஆமா என் தேவி வேளம்மாளுடைய ஆமா பாதமானது கல்லிலே தட்டி அன்றைக்கும் ஆமா பாலானது அப்படியே கொட்டுகின்றது. அந்த இடத்துல கொட்டுது. அதை பார்த்தார் ஆமா வேளப்பையாதவர். ஆமா என்ன நினைக்கின்றார்? அப்ப உள்ள ஏதோ ஒண்ணு இருக்கு என்னன்னு பாத்துருவோம் என்று ஆமா ஊர் மக்களை அழைத்து கொண்டு அவர் எங்க வருகின்றார்? யார் ஐயா? அந்த வேளப்பையாதவர். ஆமா ஊர் மக்களை அழைத்து கொண்டு எங்க வருகின்றார்? ஒரு ஆத்தங்கர தானிலே வந்து அழகு நல்ல யாதவரும் அவர் ஊர் மக்களை அழைத்து கொண்டு அவர் இறங்குறாரு ஆற்றுக்குள்ளே அவர் ஆற்றுக்குள்ளே தான் இறங்கி தேடி மெல்ல பார்க்கும்போது தேடி வரும் இடமதி நடு நல்ல ஆரதீரே நடு ஆரதே உந்தண்ணாரி ஒரு கல்சிலையும் தட்டுப்பாடு கொண்டு வந்த பாலது குணமுடனே கொண்டும் போவாது அம்மா பேச்சை கேட்டு அழகு நல்ல யாதவரோ அன்புடனே தேடையில் என் தேவி நல்ல நண்டாது நடு நல்ல ஆற்றுக்குள்ளே கல் சிலையா தட்டுப்பாடு பார்த்தாரே மக்கள் எல்லாம் ஆற்றுக்குள்ள இருந்தல்ல அழகு சிலையதை எடுப்பாரா
என்ன 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 கிழமை வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை ஆமா அம்மா அம்மாள் வேளம்மா அம்மாள் ஆமா தலையில குடத்தை வச்சு உள்ள இறங்குதாங்க உள்ள இறங்குதாங்க அன்னைக்கும் பால் கொட்டுச்சு ஆமா என்னன்னு என்ன என்று ஊர் மக்களை வைத்து ஆத்துக்குள்ள இறங்கி தேடுதாரு ஆமா அங்க யார் இருக்கா அங்க யார் இருக்கின்றார் என ஆமா அங்க யார் இருக்கா யார் இருக்கின்றார் அழகான ஒரு கல் சிலை அழகான கல் சிலையை ஆமா கண்டெடுத்தார்கள் எடுத்து கரையில வைத்து ஆமா சிலை கரையில இருக்கு கரையிலே இருக்கின்றது கூட்டம் கூடுது ஆமா கூட்டம் கூடிய உடனே அங்க யாரையா பால் குடத்தை கொண்டு வந்த வேளம்மா அம்மாள் ஆமா ஆத்தங்கரையில இருந்து அம்மாளுக்கு ஆமா ஆரதாரையா கண்ணீர் வருகின்றது என்ன செய்கின்றது சிலை கரைக்கு வந்திருக்கு ஆமா அம்மாளுக்கு கண்ணீர் வருகின்றது தாரையா தன் கண்ணீர் ஊத்துது ஆமா இதை பார்த்தார் பெரியவர் ஒருவர் ஆமா அம்மா என்னம்மா என்ன ஆச்சு நீ ஏங்க இருந்து அழுதுகிட்டு இருக்க இவ்வளவு நேரம் நல்லா தானே இருந்த இப்ப என்ன திடீர்னு இப்படி அழுதுகிட்டு இருக்க பால் கொட்டிட்டேன்னு வருத்தப்படுதியா அதெல்லாம் ஒண்ணும் வருத்தப்படாத நீ வருத்தப்படாதம்மா ஆமா ஆனா உனக்கு இடைஞ்சலா இருந்த ஆமா சிலையை எடுத்தாச்சு ஆகையினால் ஆமா இனிமேல் நீ கவலை இல்லாம நீ அந்த கரைக்கு நீ கொண்டு போய் பால் தயிர் எல்லாத்தையும் நீ விக்கலாம் நீ கவலைப்படவும் வேண்டாம் பயப்படவும் வேண்டாம் ஒரு காலமும் பயப்பட வேண்டாம் ஆமா என்று அந்த பெரியவர் சொன்ன உடனே அப்ப பார்த்தார் ஆமா வியாழப்ப யாதவருடைய மனைவி வேளம்மாள் பார்த்தார் அங்க என்ன செய்கின்றார் அம்மாவா அழுதுகிட்டு இருக்காங்க கிடையாது அம்மாவுக்குள்ள யாரு இருக்கா என் தாயான ஆமா நட்டாத்தி அம்மா எல்லாம் இருக்கா ஆதாளி சத்தம் போட்டு என் வேளம்மாள் மீது இறங்கி அவர் ஆதாளி சத்தம் போட்டு ஆதாளி சத்தம் போட்டு அழகு நல்ல வேளம்மாளும் ஆதாளி சத்தம் போட்டு அழகு நல்ல வேளம்மாளும் சித்தாத்து நடுவதில சிலையாக பிறந்த பிள்ளை நாத்து நல்ல தண்ணீர அழகு கண்ணி பெண்ணா வந்தவள் சித்தாத்து தண்ணீர சின்ன பெண்ணா வந்தவளா தாமிரபரணி தண்ணீர தாமிரபரணி தண்ணீர உங்களுக்கு தாயாக வந்தவள் தான் தாமிரபரணி தண்ணீர சத்தம் போட்டு எப்படி சித்தாத்து தண்ணியில ஆமா நான் சின்ன பெண்ணா வந்தவள் கல் சிலையாக வந்திருக்கிறேன் ஆனால் நான் யாரு தெரியுமா யாரென்று தெரியுமா உங்களுக்கு பொதிகை மலை அடிவாரத்தில் பூஜை செய்யும் போது ஆமா என்னது நான் சித்தாத்து தண்ணியில சின்ன பெண்ணாக வந்தவள் தாமிரபரணி தண்ணியில ஆமா உங்களுக்கெல்லாம் தாயாக வந்திருக்கிறேன் என்று சொன்ன உடனே ஆமா திருப்பி கேட்காங்க ஆமா என்ன நீ எப்படி இந்த ஆத்து தண்ணிக்குள்ள வந்த அதை சொல்லு முதல்ல எங்க இருந்தாய் எப்படி வந்தாய் ஆத்து தண்ணிக்குள்ள நீ எப்படி வந்த ஆமா என்று கேட்கும்போது அந்த ஊரார்களை பார்த்து அவ என்ன சொல்லுகின்றார் என் தேவி நட்டாத்தி அம்மா அது வரைக்கும் அவளுக்கு பேர் இல்ல ஆனால் கன்னியாக இருந்தவள் என் தாய் வேளம்மா மூலியமாக அவ என்ன சொல்லுகின்றார் சித்தாங்காத்து தண்ணியில வந்தேன் ஐயாவே வந்தேன் ஐயாவே நான் சின்ன பெண்ணா தண்ணிக்குள்ள வந்தேன் ஐயாவே பூஜை செய்து வந்த ஐயா ஊரார்களே பூஜை செய்யும் வேளையில ஐயா ஊரார்களே
பட்டதையா ஐயா ஊரார்களே ஐயா ஊரார்களே சிவபெருமான் என்று நினைத்து ஐயா ஊரார்களே ஐயா ஊரார்களே ஆதிவள்ளி கையிலை வார்த்தை ஐயா ஊரார்களே ஐயா ஊரார்களே தலையில் பண்ட நேரத்தில் ஐயா ஊரார்களே ஐயா ஊரார்களே சாமி ஊரார்களே சாமி ஊரார்களே கல்லோடு கல்லா வந்த ஐயா ஊரார்களே ஐயா ஊரார்களே ஐயா ஊரார்களே ஐயா ஊரார்களே களத்தில் வந்த நேரத்தில் ஐயா ஊரார்களே ஐயா ஊரார்களே உச்சந்தலையில் அது பட்ட போது ஐயா ஊரார்களே ஐயா ஊரார்களே நம் பாதாள உலகம் போன ஐயா ஊரார்களே ஐயா ஊரார்களே நீராறு 12 வருடம் ஐயா ஊரார்களே ஐயா ஊரார்களே இருந்தேனே பூமிக்குள்ள ஐயா ஊரார்களே ஐயா ஊரார்களே 12 வருடங்களித்து ஐயா ஊரார்களே ஐயா ஊரார்களே சுவாமி ஊரார்களே சாமி ஊரார்களே மறுபிறவி எடுத்து வந்த ஐயா ஊரார்களே ஐயா ஊரார்களே ஊரார்களே மறுபிறவி எடுத்து வந்து ஐயா ஊரார்களே ஐயா ஆமா நான் இருந்தது ஆமா பொதிகை மலை பொதிகை மலை அப்பா இருந்தது ஆமா பொதிகை மலை பொதிகை மலை ஆனா ஆமா சிவனுக்கு சிவ பூஜை நடத்தினேன் பூஜை நடத்தும் போது ஆமா என்ன நடந்துச்சு என்ன நடந்தது கனமழை பெய்தது மழை பெய்தது பெரு வெள்ளம் வந்தது இடியோடு மின்னல் அடிக்கும் போது ஆமா மேலே ஏறிட்டு பார்த்தேன் சிவலிங்கமா தெரிந்தது ஆமா என்று கழுத்தை வளைத்து மேலே ஏறிட்டு பார்த்தேன் ஒரு கல்லானது ஆமா என் தலையிலே வந்து பொத்துன்னு விழுந்தது விழுந்த நேரத்துல ஆமா பூமி இரண்டாக பிளக்க பூமிக்குள்ள மறைந்தேன் ஈராறு 12 வருடமாக பூமிக்குள்ள நான் தவம் இருந்து ஆமா 12 வருடங்களித்து மறுபிறவி எடுத்து தாமிரபரணி நதிக்கரையிலே நதியோடு நதியாக சிவரளி பூவோடு ஆமா சிவனார் தேவியானவள் அரளி பூ எடுத்து நடு ஆத்துல வந்து ஆமா கல் சிலையா தங்கிட்டேன். என்ன செய்ய நான் என் பாட்டுக்கு இருந்தேன் ஆத்துக்குள்ள நான் எப்ப வெளியே வரலாம் யாரை பிடிக்கலான்னு எதிர்பார்த்து காத்திருந்தேன். 12 வருஷமா காத்துட்டு இருந்தேன். ஆமா நேரமான நேரம் எனக்கு சரியான நேரம் வந்துச்சு அதுதான் வெளியே வந்துட்டேன். ஆமா ஆகையினால் ஆமா என்ன சொல்லுகின்றார் என்னை இந்த ஆற்றங்கரையை விட்டு ஆமா இங்க அன்புடனே வெளியே எடுத்து நித்த கொடை கொடுத்து நேர்ந்து நிலையம் கொடுத்து என் சிலைக்கு ஆமா உயிர் கொடுத்து நீங்கள் வணங்கினீர்கள் ஆனால் உங்களை வளர வைப்பேன் என்று சொன்னவுடனே பார்த்தார்கள் ஊர் மக்கள் எல்லாம் எனக்கு ஆமா 4 புறமும் ஆமா 4 தல விருட்சம் வைத்து விருட்சங்கள் வைத்து நடுவிலே எண்ணெய் வைத்து ஒரு செவ்வரளி மாலையிட்டு உலக்கு பால் ஊற்றி ஆமா உள்ளமாற ஆமா என்ன வணங்கினால் உங்களை வாழ வைப்பேன் வளர வைப்பேன் என்று சொல்ல உடனே சரி என்று சம்மதித்து பார்த்தார்கள். ஆமா பெரியோர்கள் எல்லாம் அம்மா என்ன இது புரட்டாசி மாதம் ஆகையினால ஆமா ஐப்பசி மாதம் அடமழை காலம் ஆமா ஆகையினால் அப்பமும் எங்களால நிலையம் போட முடியாது தை மாதம் ஆமா அந்தணர்களை வரவழைத்து வேதியர்களை வரவழைத்து கேட்டது போலவே ஆமா உனக்கு நிலையம் போட்டு வணங்குகின்றோம் தை மாத நிலையம் போட்டு ஆமா அந்தணர்களை அழைந்து பூஜை செய்து நடு ஆற்றிலே தோன்றியதினாலே என் தாய்க்கு ஆமா நட்டார் அம்மன் என்று பெயர் கொடுத்து யாருக்கு அந்த நடு ஆற்றிலே கல் சிலையாக வந்த ஆமா என் கட்டளையின் அம்மாளுக்கு ஆமா நட்டார் அம்மன் என்று பெயர் கொடுத்து
பெயர் கொடுத்து பங்குனி மாதம் ஆமா பெரிய திருவிழா எடுக்கலாம் என்று முடிவெடுத்து முடிவு செய்தார்கள். ஆமா சரி என்று சம்மதித்து அவர்கள் கதை எப்படி இருக்கும்போது ஆத்தங்கரையில இத்தனையும் நடந்திருக்கு. ஆமா யாரு ஐயா வேலப்ப கோனார் அவர்கள் அவர் ஓட்டம் நல்ல பெருணடையா நல்ல பெருணடையா ஓட்டம் நல்ல பெருணடையா ஓடி வாரார் வேலப்பாரும் அழகு மகன் குரலோசை கொடுத்து சிவதானி அம்மாளிடத்திலே அம்மா என்ன ஆத்துக்குள்ள பால் தடுக்கியது என்ன ஏது என்று பார்த்தோம் கல் சிலையாக இருந்தது யார் என்று பார்த்தா என் மனைவி அருளாகி நான் நடு ஆற்றிலே வந்தவள் என்னை நீங்க நேர்ந்து நிலையம் போட்டு வணங்க வேண்டும் என்று சொல்ல அனைவர்களும் சம்மதித்து நட்டார் அம்மன் என்று பெயர் கொடுத்து வணங்கலாம் என்று சம்மதித்திருக்கிறார்கள் அம்மா என்று சொன்ன உடனே என் சிவதானி அம்மாள் அந்த வேலப்பையாதவருடைய கரங்களை பிடித்து என் மகனே கண்மணியே என்ன ஆனால் என் தங்க மகனே என் கட்டி மகனே வைர மகனே ஐயா நீங்கள் நடு ஆற்றிலே வந்தவளை அந்த நட்டார் அம்மனை எந்த காரணம் கொண்டும் அம்மாவை கைவிடாமல் ஒரு காலமும் மறக்காமல் அன்பாவை அன்போடு என் தாயின் நட்டார் அம்மனை உங்களை தேடி வந்த மகாராசி நீங்க அவளை தேடி போகல அவதான் உங்களை தேடி வந்திருக்கா உங்களை தேடி கண்டுபிடிச்சிருக்கா ஆகையினால் அவளை விட்டுறாதீங்க என்று இரு கரமெடுத்து கையை பிடிச்சு காலிலே விழுந்து நம்ம தாயாகப்பட்ட சிவதானி அம்மாள் என் மகனே வேலப்பா ஒரு காலமும் அம்மாவை விட்டுறாதீங்க ஏன்னா அவ உங்களை தேடி வந்திருக்கா என்று ஆத்துக்குள்ள எத்தனையோ பேர் போகலாம் அவங்கிட்ட எல்லாம் தெரியாம உங்ககிட்ட தானே வந்திருக்கா ஆகையினாலே அம்மாவை கைவிட்டு விடாதீர்கள் என்று காலம் உள்ள வரைக்கும் நீங்கள் அம்மாவை வணங்க வேண்டும் என்று சொல்ல உடனே அதாவது என்னையா உனக்கு அண்ணன் தம்பிமார்கள் 7 பேர் இருக்கின்றார் வளர ஒருத்தர் பேச்சு மெல்லும் ஒருத்தர் பேச்சு கொல்லும் ஆகையினால் 7 பேர்களையும் என் மகனே நீ அரவணைத்து உன் தம்பிமார்கள் 6 பேர்களையும் அரவணைத்து ஆனால் நட்டாரம்மனை வணங்கி நீ தம்பிமார்களை அரவணைத்து இந்த அவனியிலே அம்மாவை வணங்க வேண்டும் என்று சொல்ல சரி என்று சம்மதித்து அப்படி இருக்கும் பொழுது அம்மா சொல்லியிருக்காங்க அன்று கழித்து சில நாள் சினமதியில இந்த சிவதானி அம்மாள் என ஆண்டவன் பகவான் சிவதானி அம்மாள் பகவானுடைய அருளாலே இறைவனடி சேர்ந்தார்கள் அந்த ஏற்றது ஒரு சிவதானி அம்மாள் பகவானடி சேர்ந்தார்கள் பாவையான சிவதானி அம்மா கடவுளிடம் சேர்ந்தார்கள்
சில நாள் கழித்து ஆமா இறைவனடி சேர்ந்தார்கள். சேர்ந்தவுடனே சிவலோக பதவி அடைய. ஆனா என்ன பார்த்தார்? யாரு? வேலப்பையாதவர் அண்ணன் தம்பி 6 பேர்களையும் அரவணைத்து அழகு அண்ணன் தம்பி 6 பேர்களையும் வரவழைத்து அப்படியே வாழ்ந்து வருகின்றார். வாழ்ந்து வரும்போது யாரு? அண்ணன் தம்பி 7 பேர்களும் யாரெல்லாம்? வேலப்ப யாதவர், வாழப்ப யாதவர், நாராயணமூர்த்தி யாதவர், பேச்சிமுத்து யாதவர், பிச்சமுத்து யாதவர், நாச்சிமுத்து யாதவர், நல்ல முத்து யாதவர் 7 பேர்கள்ல கடைசியா பிறந்த 3 பேர்களுக்கு மாலை நேரங்கள்ல கண் பார்வை என்பது குறைவு. ஆகையினால் என்ன அப்படி இருக்கும்போது அப்பாவும் அம்மாவுக்கும் பின்பாக அந்த அண்ணன் தம்பி 3 பேர்களும் அண்ணன்மார்களிடத்திலே பகல்ல வேலை செய்வாங்க, ராத்திரியில வேலை செய்ய மாட்டாங்க. செய்து வரும்போது ஆடு மாடுகளை மேய்த்து என்னும் போது கடைசியில் இருக்க 3 பேருக்கும் ஒரு எண்ணம் வருகின்றது. நம்ம அண்ணன் 4 பேர்களும் நம்ம ஆடு மேய்க்கும், மாடு மேய்க்கும், நம்மளுக்கு கஞ்சி ஊத்துறாங்க, நமக்கு கண் தெரியவில்லையே என்ற வருத்தத்தோடு இனிமேல் நம்ம அண்ணனோடு இருக்கக்கூடாது என்று நம்ம வேறு இடத்திலே சென்று ஆனால் வேறு இடத்திலே சென்று பயிர் விளைக்க வேண்டும் என்று 3 பேர்களும் கலந்து பேசி அவர் எங்கு வருகிறார்கள்? அவர் ஏரல்மா நகர் கடந்து அங்கே ஏற்றதோரு 3 பேர், அண்ணன் தம்பி 3 பேர், பிச்சமுத்து யாதவர், நாச்சிமுத்து யாதவர், அழகு நல்ல முத்து யாதவர் பெருங்குளம் போகும் என்று ஆற்றங்காரதனை கடந்து அழகு பெருங்குளமும் போகும் என்று பெருநடையா அவர் ஓடி வாரார் 3 பேரும் நட்டாரம்மன் அருகினிலே நாயகர்கள் வாரார். உட்கார்ந்து கொண்டு எங்க போகலாம்னு பார்க்கிறார்கள். ஆமா யார் ஐயா? இளைய தம்பி சொல்லுகின்றார். என்ன நல்ல முத்து? ஆமா இளைய தம்பி. ஆமா கடைக்குட்டி தம்பி சொல்லுகின்றார். அண்ணா இனிமேல் ஆமா எங்க போகணும்னு தானே கேக்கீங்க. நான் ஒரு வழி சொல்லுதேன். ஆமா என்று அவர் என்ன சொல்லுகின்றார்? அண்ணா பெருங்குளம் போவோம். பெருங்குளத்துல ஆமா கோவில் இருக்கு. அங்க ஆமா கோயில்ல சென்று அங்க ஏதாவது பணிகள் செய்து நம்ம பிழைத்துக் கொள்ளலாம் அண்ணா என்று ஆமா சொன்ன உடனே தம்பி என்ன பெருங்குளத்துல கோயில் இருக்குன்னு உனக்கு எப்படி தெரியும்? எனக்கு தெரியும் என்று ஊருன்னு இருந்தா கோயில் இருக்காது. அப்படி இல்ல. ஆமா உனக்கு எப்படிப்பா தெரியும்னா சொல்லு அண்ணா. அது ஒண்ணும் இல்ல. ஆமா சின்ன பிள்ளை இல்ல. ஆமா அம்மா என்ன இடுப்புல வச்சுக்கிட்டு தலையில ஆமா பால் குடத்தை வச்சுக்கிட்டு அப்படியே ஆத்தங்கரைக்கு ஆமா இறங்கி வருவாங்க. ஆமா இறங்கி வந்து இந்த ஆத்தங்கரையில ஆமா என்ன இறக்கி விடுவாங்க. ஆமா இறக்கி விடும் பொழுது நான் என்ன செய்வேன்? அழுதுகிட்டே ஆமா நேர பெருங்குளம் போவேன். ஆமா பெருங்குளம் போய் ஆமா அங்க போனால் அங்க என்ன நடக்கும்? கோயில்ல ஆமா
எல்லாம் கொடுப்பாங்க. என்ன கொடுப்பாங்க? சாப்பாடு கொடுப்பாங்க. அத வாங்கி சாப்பிட்டுருக்கேன். ஆமா, அந்த ஞாபகம் தான் ஆமா இப்ப எனக்கு வருது. வாங்க நம்ம பெருங்குளம் போவோம் என்று சொல்லி அண்ணன் தம்பி 3 பேர்களும் அவர் எங்க வருகிறார்கள்? அந்த ஆத்தங்கரையை விட்டு நட்டாரம்மனை வணங்கி அண்ணன் தம்பி 3 பேர்களும் அவர் பெருங்குளத்தை தேடி அல்லோ ஏரோடும் புகழோடோ அவர் பெருமையுடன் வாராரே. அங்க அண்ணன் தம்பி 3 பேரும் அழகுடனே ஓடி வாரார். பக்கத்தீம் பெருங்குளமா நகரில் வந்து பேருடைய 3 பேரும் அந்த அடர் ஒருவரிடம் அந்தனர் ஒருவரிடோ அவர் அழகு மக்கள் 3 பேரும் அழகு மக்கள் 3 பேரும் அந்த ஒருவரிடம் அண்ணதமே 3 பேரும் 3 இடத்திலே சொல்ல ஐயா நாங்க வீட்டை விட்டு வந்துட்டோம். எங்களுக்கு ஏதாவது ஒரு வேலை வேணும் என்று சொல்லி வேதியரிடத்திலே கேட்க பார்த்தார் வேதியர். அப்பா ஆனா நாங்க சாயங்காலம் 6 மணிக்கு மேல வேலை பார்க்க மாட்டோம். பகல்ல எந்த வேலையா இருந்தாலும் கொடுங்க நாங்க செய்தோம் என்று சொல்ல உடனே வேதியர் வேற ஜமீன் வீட்டுக்கு அழைத்து வந்து ஐயா ஜமீன்தார் வந்திருக்கிறது 3 கோனார் வீட்டு பிள்ளைங்க, யாதவர் வீட்டு பிள்ளைங்க நேர்மையா இருப்பாங்க. ஏதாவது வேலை இருந்தா கொடுங்க என்று அந்தனர் பரிந்துரைக்க உடனே பார்த்தார் ஜமீன்தார். அப்ப சாயங்காலம் தானே வேலை பார்க்க மாட்டீங்க? சந்தோஷம். காலையில எழுந்தரித்து தொழுவை சுத்தம் செய்து ஆடு மாடுகளிடத்திலே பால் கறந்த பாலை கோயில்களுக்கு எடுத்து செல்ல வேண்டும். எடுத்து சென்று கோயிலை சுத்தமாக வைத்திருந்து கோவில் பணியாற்றுங்கள் என்று ஜமீன்தாரர் சொல்ல உடனே சரி என்று சம்மதித்து காலையில இந்த வேலை மத்தியானத்துக்கு மேல ஜமீன்தார் தோட்டத்துல மதிய உணவை முடித்துவிட்டு நந்தவன மலர்களை பறித்து அதே கோயில்ல கொண்டு போய் கொடுக்க வேண்டும் என்று பொழுது சாயதுக்கு முன்னாடி கோயில்ல கொண்டு போய் கொடுக்க வேண்டும். இதோடு சேர்த்து இதுதான் உங்க வேலை. காலையில இது செஞ்சா போதும். காலையில பால் கறக்கணும், கறந்த பாலை கொண்டு விக்கணும், கோயில்ல கொடுக்கணும். மத்தியானத்துக்கு மேல பூவை எடுக்கணும், நந்தவனத்துல பூ எடுக்கணும், அந்த பூவையும் கோயில்ல கொண்டு கொடுக்கணும். பொழுது சாய்வதற்கு முன்பதாக அந்த பூவை கோயில்ல கொண்டு போய் கொடுக்கணும். இதுதான் உங்க வேலை என்று சொன்ன உடனே சரி என்று சம்மதித்து அப்படியே 3 பேர்களும் பூக்களை பறித்து அப்படியே ஆண்டவன் பகவானுக்கு ஜமீன்தார் தோட்டத்துல பூவை பறிக்க கோயில்ல கொடுக்க இப்படியே இருக்கும் பொழுது ஒரு நாள் தினமதியிலே என்ன செய்கிறார்கள்? பூவை பறித்து தம்பிமார்கள் இருவேர்களும் யாரெல்லாம்? நாச்சி முத்து கோனாரும் நல்ல முத்து கோனார் இருவேர்களும் பூக்களை பறித்து யாரையா அண்ணனாகப்பட்ட பிச்சமுத்து இடத்திலே அண்ணா நாங்க பூவை பிடிங்க நாங்க பக்கத்துல இருக்கு பாருங்க குளம், அந்த குளத்திலே சென்று குளிச்சிட்டு வந்துறதா என்று சொல்லிவிட்டு அண்ணன் தம்பி இருவேர்களும் நாச்சி முத்து யாதவரும் நல்ல முத்து யாதவர்களும் இருவேர்களும் குளத்தானல்ல கரையாதீல அவர் புதுகளமாக குளிக்கிறாரே அவர் கீழ்கரையில் இருந்தல்லவோ அவர் மேல்கரைக்கு செல்வாரா என்ன மேல்கரையில் இருந்து கொண்டு இந்த நாச்சி முத்து யாதவரும் நல்ல முத்து அவர் தெண்டி செய்ய என்ன தெண்டி செய்ய அந்த தென்கிழக்க உருவாய் என்ன மறுபக்கம் குளக்கரையும் இரண்டுக்கும் நடுவினில் ஒரு அடர்ந்த பணக்காடது
முத்து யாதவர் அத கண்ணாலே வார்த்தாரே நாச்சி முத்து யாதவரும் நல்ல முத்தையாதவரும் குளத்துல குளிச்சிட்டு கிழக்க இருந்து மேல்கரைக்கு வந்தாச்சு மேல்கரையில ஏறி தெற்கு முகமாக பார்க்கும் பொழுது அப்பா அழகுன்னா அழகு அவ்வளவு ஒரு அழகு என்ன அழகு அவ்வளவு ஒரு அழகா இருக்கு. என்ன அழகு? ஒரு லெமன் ஜூஸ் பார்த்த பார்வை ஆட்டம் வருது. அதான பார்த்தேன். மேல்கரையிலையும் கீழ்கரையிலையும் பார்த்தா தென்கிழக்க ஒரு வாய்க்கால். வாய்க்காலை கண்ணால் கண்டால் வாய்க்கால்ல ஆமா மறுபக்கம் குளத்தாங்கரை நடுவுல அடர்ந்த பனைமரக்காடு. அந்த பனைமரக்காட்டை பார்த்தார்கள். பார்த்த உடனே இவங்களுக்கு ஆர்வம் கூடுது, சந்தோஷம் கூடுது. ஆமா அண்ணா என்ன அங்க என்ன இருக்குன்னு போய் பார்த்துருவோம், அங்க என்னதான் இருக்குன்னு நம்ம போய் பார்த்துருவோம் என்று சொல்லி அந்த நாச்சி முத்து யாதவர் அந்த நல்ல முத்து யாதவர் அவர் குளத்தங்கர கனைய வீடு அவர் குதூகலமா இறங்குறார். பனைமர காடலைதான் அவர்கள் பாங்குடனை அடைந்தார். இறங்கி அண்ணன் தம்பி ரெண்டு பேர்களும் காட்டை சுத்தி பார்க்காங்க. அங்க யார் இருக்கா? யார் இருக்கின்றார்? அங்க ஒரு நாடாரு இருக்கு. பனை ஏறுறாரு. பனை ஏறிட்டு இருக்காரு ஒரு பெரியவரு. ஆமா என்ன பண்ணுதாரு? பனை ஏறிட்டு மேல நிக்காரு. அதாவது என்ன இவங்க போயிருக்கிறது சாயங்கால நேரம். 17 2 உண்டு. ஆமா 17 2 உண்டு. 2 உண்டு. கல்லுலையும் 2 உண்டு. 2 உண்டு. காலக்கல்லு மாலைக்கல்லு. காலை 17. ஆமா மாலை 17. மாலை கல்லு நீர். அவர் சாயங்கால 17 இறக்கிட்டு இருக்காரு. எடுக்காரு. இறக்குன நேரத்துல ஆமா அந்த பெரியவர் பக்கத்துல இவங்க போனாங்க. அப்ப பார்த்தார் பெரியவர். ஐயா நீங்க யார் ஐயா? நீங்கள் யார் ஐயா என்று கேட்கும் பொழுது உன் ஊர் என்ன பேர் என்ன? பேர் என்ன? 2 பேரும் இதுவரைக்கும் நாங்க பார்க்கலையே. நீங்க யார் ஐயா என்று கேட்க அப்ப பார்த்தார் இந்த நாச்சி முத்து யாதவரும் நல்ல முத்து யாதவரும் ஐயா பெருங்குளத்துல இருக்க நட்டாத்தி கோயில். ஆமா சமைந்தாருடைய அரண்மனையில தங்கி கோவில்களுக்கு ஆமா மலர் பறித்து தெய்வ பணிகளை செய்கின்றோம் என்று பேச ஆமா 2 பேருக்கும் பழக்கமாயிட்டு ஃப்ரெண்ட் ஆயிட்டாங்க. பார்த்தார். ஆமா அந்த காலத்துல என்ன யார பார்த்தாலும் ஆமா கையில இருக்கதை கொடுத்து உபசரித்து வரவேற்பாங்க. இப்ப ஆளை பார்த்த உடனே உள்ளதுக்கு ஒளிச்சு வச்சுக்கிடுவாங்க. ஆமா ஒளிச்சு வச்சுக்கிடுவாங்க. பார்த்தா நம்மகிட்ட 500 ரூபாய் கேட்டுருவானே. பார்த்தா 500 எல்லாம் கைப்போம் ஓடி செஞ்சிருவாங்க. நம்மகிட்ட கடன் கேட்பானே. ஆமா என்று கடன் கேட்பானே என்று பார்த்து பயந்து ஓடுவாங்க. பார்த்தார் அந்த பெரியவர் மாலை 17 இறக்குனாரு. இறக்கி ஆளுக்கு ஒரு பட்டைய கொடுத்தாரு. குடிச்சிட்டு ஆமா ஐயா யாதவர்களே இங்க பாருங்க இந்த இருக்கா 2 சாமி. 2 சாமியையும் பார்த்தாங்க. ஐயா என்ன 2 மண்பூடம் இருக்கு, இது என்ன மண்பூடம்? அந்த 2 மண்பூடம் இது என்ன மண்பூடம் என்று கேட்க அப்ப அந்த பெரியவர் சொன்னாரு. என்ன சொல்கிறார்? ஐயா இது சின்ன சாமி. இது சின்ன சாமி. அது பெரிய சாமி. இது ஆமா இதான் நாங்க கும்பிடுத தெய்வம். இதுதான் நாங்க கும்பிடுத தெய்வம். வார கடைசி செவ்வாய் நாங்களும் ஆடு மாடு மேய்க்கிறவங்களும் சேர்ந்து நொங்கு பதநீர் பால் எல்லாம் படைத்து இந்த சாமியை கும்பிடுவோம். நாங்க கும்பிடுவோம். நீங்களும் ஆமா கடைசி செவ்வாய் வந்துருங்க என்று சொன்ன உடனே அண்ணன் தம்பி இருவேர்களும் அப்படியே ஆட்டும் என்று இந்த அண்ணன் தம்பி இருவேர்களும் அந்த இடந்தனை கடந்து அவர் அழகுடனே வாராரே.
முடியாதவர் கடைசி செவ்வாய்க்கிழமை வந்தது